நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டன்று ஆங்கில புத்தாண்டு பிறந்து விட்டாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். என்னென்னா, நம்ம காரைக்காலை பொறுத்த வரைக்கும் 2021 இப்போ பிறந்திருக்கு. டைமண்ட் தொலைக்காட்சியில் ஆண்டுதோறும் ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு கண்டிப்பாக ராசி பலன்கள் உண்டு. ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது, இதை எல்லாரும் ஆவலோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது இந்த ஆண்டு 10வது ஆண்டு. அதுதான் இதில் ஒரு விசேஷமே. பகவத் சிந்தனையும் 10வது ஆண்டு. நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டுக்குரிய கோல்சார பலன்களை கொடுக்கறது இந்த வருஷம் 10வது ஆண்டு. இதை 10 ஆண்டுகளாக எந்தவித தடை இல்லாமல் நல்லபடியாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோன்னா அதுக்கு முதல்ல நம்ம இறைவனுக்கு தான் நன்றியை செலுத்தணும். அதுபோல் ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த விஷயங்களை கொடுக்கும்போது அதுக்கு அனுமதி தந்து கொண்டிருக்கக்கூடிய டைமண்ட் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு இரண்டாவது நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக இதை எந்த விதமான ஒரு பிரதியுபாரம் எதிர்பார்க்காம சர்வீஸ் மைண்டோட இதை நம்ம எடுக்கணும். நிறைய வேலைகள் இருந்தாலும் வேலைகளுக்கு மத்தியில் நாம் இந்த விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு அவர்கள் இதை அனைத்தையும் படம் பிடித்து உங்கள் மேல் கொண்டு வந்திருக்காங்களே லக்ஷ்மி வீடியோ கவரேஜ், அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக நாம் இதெல்லாம் எடுக்கணும்னாக்கா பேசிக்கலாக நமக்கு வணிக நிறுவனங்களோட உதவி தேவைப்படுது. அடிப்படை விஷயங்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படுது. எந்த ஒரு விஷயமும் அடிப்படையான பொருளாதாரம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அந்த அடிப்படை பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கு வணிக நிறுவனங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோல்சார பலன்களாக இருந்தாலும் சரி, பகவத் சிந்தனையாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய விளம்பரம் வந்ததுக்கப்புறம் தான் வரும். அப்போ அந்த விளம்பர உதவி கொடுக்கறதுனால தான் நம்ம அடிப்படையான சில விஷயங்களை இதை நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. அதனால் அந்த வணிக நிறுவனங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கப்புறமா இந்த மாதிரி ஆண்டுதோறும் உங்களுக்கு அழகாக ஒரு போர்டு மாதிரி வச்சு விஷயங்களை போட்டு படம் பிடிச்சி அதை அழகாக எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அதுதான் ஆண்டுதோறும் ஷண்முகா மேல்நிலை பள்ளி அதனுடைய தாளாளர் திரு கனகசேரன் ஐயா அவர்கள் ஆண்டுதோறும் இதுக்கு அனுமதி அளித்து நல்ல விதமாக எடுத்து நல்ல விதமாக கொடுங்க அப்படின்னு சொல்லணும்ல, அந்த ஒரு வார்த்தை வரணுமே. அதுக்காக அந்த ஷண்முகா மேல்நிலை பள்ளிக்கு எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேலே இது எல்லாமே இருந்தாலும், பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, இது கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும் சரி, இது டைமண்ட் தொலைக்காட்சி அனுமதி கொடுத்தாலும், இதற்கு இடம் ஒன்று கொடுத்து உதவினாலும், எல்லாத்துக்கும் மேலே நேயர்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுமே. நேயர்கள் இருந்தால் தானே எந்த ஒரு விஷயமும் தொடர்ந்து நடக்கும். அதனால் நேயர்கள் நீங்கள் தொடர்ந்து அதை பார்த்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் எப்போ ராசி பலன் வரும், குரு பயிற்சி வந்தால் இதை எப்போ கொடுக்க போகிறீங்க, சனி பயிற்சி வந்தால் எப்போ கொடுக்க போகிறீங்க, இந்த வருஷம் வருமா, எப்போ வரும் அப்படின்னு ஆவலாக எங்கே பார்த்தாலும் சரி, ஃபோனில் பார்த்தாலும் எப்போ இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்களே. அந்த நேயர்கள் இருக்கிறனால தான் நமக்கு இதை எடுக்கணுங்கிற தூண்டுதலே வருது. அதனால் அந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு நம்ம இதை துவங்கும். இந்த 2021ஆம் ஆண்டு எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆவல் அதிகமாகவே இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சென்ற ஆண்டு கொரோனாங்கிற விஷக்கிருமிகளின் கடுமையான தாக்குதல்னால எல்லாருமே ஒட்டுமொத்த லோகமே பாதிப்படைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்த லோகத்தை புரட்டி போட்டாப்புல எல்லாருடைய வாழ்க்கை முறைகள் மாறிப்போச்சு, லைஃப் ஸ்டைலே மாறிப்போச்சு. அன்றாட பிரச்சனைகளை கஷ்டப்படக்கூடியவர்கள் பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு கடுமையான பாதிப்புகள், எல்லாருக்கும் எதிர்காலமே கேள்விக்குறி அப்படிங்கிற கூடிய சூழ்நிலை கூட உருவாயிடுச்சு. கடுமையான ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, பலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு, இன்னும் பலருக்கு பொருளாதார ரீதியான கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னும் சில பேர் தொழில் ரீதியாக நிறைய நஷ்டங்களை ஏற்பட்டிருக்கு. முடங்கி கிடந்ததுனால மூலப்பொருட்கள்லாம் நிறைய வீணாக போயிருக்குது. இப்படி நிறைய விதத்தில் பாதிப்பு. இன்னும் சில பேர் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணணும், வயதாகிட்டே போதுன்னு சொல்லி இந்த எப்படியும்
திருமணம் பண்ணிடலாம் நினச்சிட்டு இருக்கிறவங்களும் இந்த கொரோனா விஷக்கிரமினால் தள்ளி போடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடுது. இந்த வருஷமாவது அவங்களுக்கு திருமணங்கள் நடக்குமா அப்படின்னு ஒரு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் திருமணம் வச்சு 50 பேர் 100 பேரோட திருமணம் நடத்திருக்காங்க. இன்னும் சில பேர் திருமண தேதி வச்சு இப்போ வேண்டாம், ஒரு வருஷம் தள்ளி போனால் நல்லா போகணும்னு சொல்லி அதை தள்ளி போட்டு அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் எப்பொழுது சரியாகும், இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசியும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டாக்கா, கிட்டத்தட்ட 2019 ஆண்டு நிறைவில் 7 கிரகங்கள் ஒன்று சேர்ந்தது. அதனுடைய கடுமையான விளைவுகளால்தான் நம்ம சென்ற ஆண்டு பல விஷயங்களை சந்தித்தோம். அதே மாதிரி பல வருடங்களுக்கு பிறகு ஒரு வருடத்துக்குள்ளாவே 3 கிரகங்கள் ரொம்ப பக்கமாக இருக்கிற 9 கிரகங்களில் மிக முக்கியமான கிரகங்கள் 4ன்னு சொல்லப்படுது. குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது. ராகு கேதுக்கள் 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறாரு. குரு பகவான் ஓராண்டுக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறாரு. சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு தடவை பயிற்சி ஆகிறாரு. இந்த 3 பேருமே ஓராண்டுக்குள்ளேயே ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே பயிற்சி ஆகுது. அது எப்போ இந்த மாதிரி கொரோனா கடுமையாக தாக்குதல் ஏற்பட்டு இப்போ இனிமே நம்ம கொஞ்சம் தெளிவடைய முடியுமா, நல்லா இருக்க முடியுமாங்கிற நேரத்தில் இந்த 3 கிரகங்கள் பயிற்சியாக இருக்கிறதுனால இந்த 3 இந்த ராகு கேது குரு சனி இந்த கிரகத்தினுடைய பயிற்சினால ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு எல்லாரும் அவளை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னென்ன கிரகங்கள் இப்போ பயிற்சி ஆயிருக்குங்கிறத இப்போ நம்ம லேசாக பார்ப்போம். சென்ற ஆண்டு 2020 முக்கிய கிரகங்களோட பயிற்சியாக இருக்கு. 1/9/2020 ராகு ரிஷப ராசிக்கு பயிற்சியாக இருக்காரு. அதே நாளில் கேது விருச்சிக ராசியில் பயிற்சியாக இருக்காரு. 15/11/2020 குரு பகவான் மகர ராசிக்கு பயிற்சியாக இருக்காரு. 26/12/2020 பின்னிரவு, அதாவது 27/12/2020 அதிகாலையில் சனி பகவான் மகர ராசிக்கு பயிற்சியாக இருக்காரு. இப்போ குருவும் சனியும் சேர்ந்து மகர ராசியில் அமர்ந்திருக்காங்க. அது சனியோட ஆட்சி வீடு மகர ராசிங்கிறது. அதே சமயத்தில் குருவுக்கு நீச வீடு. ஒரு கிரகம் கடுமையான பலத்தில் இருக்காரு, மற்றொரு கிரகம் பலவீனத்தில் இருக்காரு. சனி பகவான் ரொம்ப பலமோடு காணப்படுகிறாரு, குரு பகவான் பலவீனமாக இருக்காரு. அதே மாதிரி தான் ராகு கேதுக்கள். கேது விருச்சகத்தில் உச்சம் பெற்றிருக்காரு, அதுவே ராகு ரிஷபத்தில் நீசம் பெற்றிருக்காரு. அப்போ இந்த 4 கிரகம் முக்கிய கிரகம் சொல்லக்கூடியது ஒன்று நீசமாகவும், ஒன்று உச்சமாகவும், ஒன்று ஆட்சியாகவும், ஒன்று நீசமாகவும் இப்படி இருக்குது. இப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த மாதிரி கிரக நிலைகள் சேர்க்கை, இந்த மாதிரி கிரக நிலையோட பெயர்ச்சி, இதனுடைய பலம் பலவீனம் இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து இந்த 2021 என்ன மாதிரி ஒவ்வொரு ராசிகளுக்கும் கோல்சார பலன்கள் இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, இது வெறும் கோல்சார பலன் தான். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்கு. அந்த ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகள் அடிப்படையில் அதை சொல்லக்கூடிய பலன்கள் வேற, கோல்சார பலன்கள்ங்கிறது வேற. கோல்சார பலன்கிறது ஒவ்வொருத்தருடைய பிறந்த ராசி, அந்த பிறந்த ராசியை மையமாக வச்சு அதற்கு தகுந்தாப்புல மற்ற கிரக நிலைகள்லாம் இப்பொழுது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் சொல்றதுதான் கோல்சார பலன்கள். இதுக்கு 50% தான் பலன். அதே மாதிரி பிறந்த ஜாதகத்தில் அதை வச்சு அதனுடைய தசாபுத்திகளை கால்குலேட் பண்ணி என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே அமைஞ்சிருக்கு அதுக்கு தகுந்த பலன் சொல்கிறது, அது ஒரு 50%. இது ரெண்டையும் சேர்த்தா தான் ஒருவருடைய முழுமையான பலன் கிட்டும். இப்போ உதாரணமாக பார்த்தாக்கா, இந்த தமிழகத்தில் 7-8 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, கிட்டத்தட்ட பார்த்தா அதில் மேஷ ராசி ஒரு 60-70 லட்சம் பேர் இருப்பாங்க, ரிஷப் ராசி 70 லட்சம் பேர். இப்படி ஒவ்வொரு ராசியும் பார்த்தீங்கன்னாக்கா பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனை பேருக்கும் போய் சேரும். 70 லட்சம் 80 லட்சம்னா அத்தனை பேருக்கும் மேஷ ராசினா போய் சேரப்போகுது, ரிஷப ராசினா அவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் போய் சேரப்போகுது. இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா அப்படின்னாக்கா ஒரே மாதிரி நடக்காது. ஆனால் இது இல்லாமல் பார்க்க முடியாது. இந்த கோல்சார பலன்கள்ங்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு உண்டான பலன்கள். இதனுடைய அனுகூலத்தையும் நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி நம்மளோட ராசி நம்மளுடைய பிறந்த ஜாதகத்தில் எப்படி கிரகநிலை இருக்குது, எப்படி தசாபுத்தி இருக்குது, அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது 100% பலன்கள் கிட்டும்.
அப்போ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் அவங்கவுங்க ராசிக்கு கோல்சார ரீதியாக இது எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 50% நாம் இதில் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு 50% நாம் அவங்கவுங்களோட ஜாதகத்தை வச்சு ஒப்பிட்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம ஆண்டுதோறும் சொல்லிகிட்டு இருக்கோம். இதை மட்டுமே நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஆண்டு திருமணம் முடிஞ்சிடும்னு சொன்னீங்களே முடியலையே, இந்த வருஷம் முடியாதுன்னு சொன்னீங்களே முடிஞ்சிருச்சு, இப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா இது ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம். இதை வச்சு நம்மளோட ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அப்போ திருமணம் முடியுமா, சரியா, எப்படி நம்ம வாய்ப்புகள் கிட்டும் அப்படிங்கிறத துல்லியமாக சொல்ல முடியும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த 12 ராசிக்கு அவங்கவுங்க ராசிக்கு உண்டான கோல்சார பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுவதும் இதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தது அவங்கவுங்களோட ஜாதகத்தை வச்சு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கணும். இப்போது நம்ம ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம்.